இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று நவம்பர் மாதம் 14ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். இந்த அரசியல்வாதிகள் இல்லையா ஆட்சியாளர்கள் இவங்களாம் சொல்ற ஒரு பிரச்சாரத்தினுடைய உத்தி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்ல ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நல்ல ஆட்சியை கொடுப்போம், ஒரு பாலும் தேனும் ஓடுகின்ற ஆட்சியை கொடுப்போம் இல்லையா, நல்ல ஆட்சி எங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். நல்ல ஆட்சினா என்ன? நல்ல ஆட்சினா என்ன? ஆளுகின்றவரும் அவரால் ஆளப்படுகின்ற மக்களும் நல்லவங்களா இருந்த போதும் நல்ல ஆட்சி. நீ நல்ல ஆட்சி பண்ணு, அதை மக்கள் நன்மைத்தனத்தோடு பயன்படுத்தி நல்லவர்களாக வாழ்ந்து வேற என்ன சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஆட்சி அது இப்போ இருக்குதா சிந்திச்சு பார்க்கணும். சரி, அது நம்மளுடைய கான்செப்ட்ல அது ஓரம் வைப்போம். இன்றைக்கு ஏசப்பா கிட்ட பரிசேயர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆண்டவரே, போதகரே, இயேசுவே, இறையாட்சி எப்பொழுது வரும்? இறையாட்சி எப்பொழுது வரும்? ஏசப்பா சொல்ற பதில் பாருங்க பார்ப்போம். இறையாட்சி உங்கள் நடுவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இறையாட்சி உங்கள் நடுவே செயல்படுகிறது. சிலப்போ வருவாங்க, இதோ இங்க, இதோ இங்க, இதோ இங்க. இறையாட்சி உங்கள் மத்தியிலே இருக்கிறது. இப்ப இறையாட்சின்னா என்ன? முன்ன சொன்னதுதான். இறைவன் பாதையை பின்பற்றுகின்ற மக்கள் எங்க இருக்கிறாங்களோ தான் இறையாட்சி. ஆண்டவரை பெயரால் யாரெல்லாம் வாழ்கிறாங்களோ, ஆண்டவரை பின்பற்றி அவர் காட்டிய பாதைகள் பயணிக்கிற மக்கள் எங்க இருக்கிறாங்க இறையாட்சி. சிந்திச்சு பார்க்கணும். இன்னைக்கு முதல் வாசகம், அற்புதமான வாசகம். இன்னைக்கு பிலமோன் இருக்க சின்ன ஒரு புஸ்தகம். அது இந்த பிலமோன் யாருன்னு சொன்னா, அவர் மிகப்பெரிய ஒரு பணக்கார செல்வந்தர். அவர் கொலோசை நகரிலே வாழ்ந்த ஒரு செல்வந்தர். அவர் அவர்கிட்ட அடிமையா இருந்த ஒரு அடிமைகள் ஒருவர் தான் இந்த ஒனேசிமு. ஏன்னா இந்த ரோமை ஆட்சியாளர் இருக்கும்போது அடிமையை வாங்குறது விற்கிறதுலாம் ரொம்ப சுலபமான ஒரு விஷயம். அதெல்லாம் அதனால எல்லாரும் அடிமை வச்சிருப்பாங்க. அவங்க வீட்டில் அடிமை, அவங்க என்ன பண்ணுவாங்க, வருவாங்க, எல்லாத்தையும் செய்வாங்க, கொள்வாங்க, அனைத்து வேலைகளையும் அடிமைகள் செய்வாங்க. அப்போ அடிமை என்பது அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு விஷயம். இந்த ஒனேசிமு என்ன பண்றாருன்னா, அந்த பிலமோன் வீட்டில இருந்து, அவரு கிறிஸ்துவர், கொலோசை நகரத்தில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பணக்காரர், அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாரு. தப்பிச்சு போயிட்டு என்ன பண்றாரு, அவரு சுத்தி திரிகின்ற பொழுது பவுலுடைய நண்பர் மூலமா பவுலுடைய ஒரு நட்பு கிடைக்குது. இங்க வந்து அடைக்கலம் போகிறார். அப்ப என்னன்னு கேட்கும்போது, நீ யார் பண்ண விசாரிக்கும் போது, நான் வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட நான் வந்து பிலமோனை அடிமையான்னு சொல்றாரு. அப்போ அந்த ஒனேசிமுவுக்காக தூய பவுல் பிலமோனு கடிதம் எழுதுறாரு. எப்பா, உன் ஆள் என்கிட்ட தான் இருக்கிறான், உன் ஆளு என்கிட்ட தான் இருக்கிறான், நான் உனக்கு அமுச்சு வைக்கிறேன், அவனை நீ தண்டிக்காத, ஏத்துக்கோ. எப்படி ஏத்துக்கோ? சகோதரத்துவத்தோடு ஏத்துக்கோ. அவனுக்கு தீங்கு செய்யாது. எப்படி? அவனுக்கு தீங்கு செய்யாது. இவையெல்லாம் எங்க இருக்குதான் இறையரசு. அவன் அடிமையா பார்க்காத, சகோதரனா பாரு. அவன மனுஷன் தானே. இன்னும் பவுல் சொல்ற இன்னும் வார்த்தை பாருங்க பார்ப்போம். அவன் ஏதாவது உனக்கு காசு பணம் கொடுக்கணும்னா அதை நான் கொடுக்குறேன், என் கணக்குல வச்சுக்கோ, அவன்கிட்ட தொந்தரவு பண்ணாது. இதுதான் இறையரசனுடைய தன்மைகள். இப்படி இந்த நற்குணங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அதான் இறையரசு. இன்றைய வாசம் தான் நமக்கு சொல்லுகிறது. திரும்ப சொல்றேன் பாருங்க, நீ செல்வந்தம் தான், எப்பா நீ இவன் ஏழை தான், அடிமை தான், இருந்தாலும் அந்த அடிமையை விட மேலான விதத்தில் இனிமே நடத்துவேன். எப்படி? ஒரு சகோதரனா பாரு. அவன் ஏத்துக்க தயங்காது, அவனுக்கு எந்த தீமையும் செய்யாது. அவன் ஏதாவது காசு பணம் தரணும்னா அதை நான் கொடுக்குறேன் என்று பவுல் சொல்கிறார்.
இதை போல நற்காரியங்கள், நற்குணங்கள் எங்கே இருக்கிறதோ அதான் இறையரசு, இறையாட்சி. இன்னைக்கு திருப்பாடல இன்னும் ஒரு படி மேல 146 திருப்பாடல் பாருங்க. இன்னைக்கு இன்னும், அதாவது கடவுளுடைய ஆட்சி எங்க இருக்கு, கடவுளுடைய ஆட்சினா என்ன, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, அதனுடைய அடையாளங்கள் என்ன, எனக்கு திருப்பாடல் வாசி பாருங்க. ஒடுக்கப்பட்டோருக்கு நீதி எங்க இருக்குதோ அங்கதான் இறையாட்சி இருக்கிறது. பசித்தவருக்கு எங்க உணவு கிடைக்கிறதோ, ஐயோ அம்மா தாயே பசிக்குன்னு ஒருத்தவங்கிட்ட கேட்டான்னா ஒரு பிடி சோறு அள்ளி அவனுக்கு போடு, நல்ல குணத்தை வளர்த்துக்கும். அங்கதான் இறையாட்சி இருக்கிறது. சிறைப்பட்ட மக்கள் கஷ்டப்படுறானா அவனுக்கு ஒரு ஆறுதலை சொல்லு, அவனுக்கு விடுதலையை கொடு, அங்கதான் இறையாட்சி இருக்குது. எங்கே அனாதைகள் கைம்பெண்களுக்கு எங்கே ஆதரவு இருக்கிறது, அவங்க நீ ஆதரிச்சு தேத்துறியா, அங்கதான் இறையாட்சி இருக்குது. சிந்திச்சு பாருங்க பார்ப்போம். இந்த காலத்தில் அனாதை ஆதரவற்றவங்க வாழ முடியுமா சமுதாயத்தில்? யோசிச்சு பார்க்கணும். நம்ம வந்து ஒன்று மாத்தட்டிக்கணும்னு நான் சொல்ல வரல, சிந்திச்சு பார்க்கணும். இந்த திருப்பாடல் சொல்லுகிறது, ஆதரவற்றவர்களும் கைம்பெண்களும் ஆதரவு பெற்று எங்கே வாழுகிறார்களோ அங்கேதான் இறையாட்சி, இறையரசு இருக்கிறது. பொல்லாரின் அழிவு எங்கே தீமை அழிக்கப்படுகிறதோ அங்கதான் இறையாட்சி இருக்குது. யோசிச்சு பாருங்க. நீங்க தீமை இப்ப இன்னைக்கு இந்த உலகத்தை பார்த்தோம்னா அதிசயமா இருக்கும். தீமை தானே அந்த காலத்துல வாழ்ந்துகிட்டே போகுது, நன்மை தனமே தெரிஞ்சுக்கிட்டு தான் போகுது. திருப்பாடல் சொல்லுகிற ஆண்டவர் சொல்றா பாருங்க, இன்னைக்கு பொல்லார் அழிய வேண்டும், தீமை அழிய வேண்டும், நீதி தழைத்தோங்கணும். பவுல் சொல்ற பார்த்தீங்களா பிலமோனுக்கு, எப்பா ஒடுக்கப்பட்டவரை அவனை வந்து ரொம்ப அடிமையா வச்சுக்காத, அவனும் மனுஷன், ஒரு சகோதரனா பாவிச்சு வரப்பாரு. இந்த நல்ல குணம் எங்க இருக்குதோ அதுதான் இறையாட்சி, இறையரசு. பவுலுடைய எண்ணத்தை பாருங்க, எப்பா இவன் ஏதாச்சும் உனக்கு காசு பணம் கொடுக்கணும்னா கூட அதை நான் கொடுக்குறேன், அதுக்காக அவனை கஷ்டப்படுத்தாத, அதை என் கணக்குல வச்சுக்க என்று இந்த குணம் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். பண மோகம் இல்லாமல், பிறர் கஷ்டப்படாம நான் பார்க்க மாட்டேன், நான் செய்கிறேன் என்று பிறருக்காக தன்னை கையளிக்கின்ற அந்த எண்ணம் எங்க இருக்கிறது, அதான் இறையரசு. சரிங்களா? அதான் இறையரசு. இன்றைய திருப்பாடல் இன்னைக்கு அல்லேலூயா வசனத்தை பார்க்கணும். நம்ம அல்லேலூயா வசனம், இதான் இறையாட்சி, இதான் இறையரசு. எப்படி வாங்க பார்ப்போம். ஆண்டவர் திராட்சை செடி, நாமெல்லாம் அதன் கிளைகள். எங்கே எவன் ஆண்டவரோடு இணைந்து, அவர் செடி நான் கிளை என்று ஆண்டவரோடு இணைந்து எவன் ஒருவன் வாழ்கிறானோ, எந்த மக்களிடம் வாழ்கிறதோ அங்கதான் இறையரசு இருக்கிறது. வேற என்ன? இதான் ஒரே வழி. சகோதரர்களே, எவன் ஒருவன் கடவுளோடு இணைந்து பயணித்து நீதி வழி, நேரிய வழி, தர்ம வழி, இல்லையா, கடவுள் காட்டிய வழியில் எந்த மக்களிடம் பயணிக்கிறதோ, கடவுளோடு இணைந்து, கடவுள் தான் திராட்சை செடி, நாம் அதெல்லாம் அதோடைய கொடிகள், கிளைகள், நாமெல்லாம் அவ்வாறாக ஆண்டவரோடு இணைந்து எங்கே ஒரு கூட்டமோ இருக்கிறதோ அங்குதான் இறையரசு இருக்க முடியும், அங்குதான் இறையரசு வளர இருக்க முடியும். அதை விடுத்து தான் தோட்டு தரமா, என் இஷ்டம், நான் இப்படித்தான் இருப்பேன், இப்படித்தான் இருப்பேன், நீ என்ன கேட்கறது என்று வலியோரை நாசப்படுத்தி நாம் வாழ்ந்தா போதும். ஒடுக்கப்பட்டோரை இன்னும் ஒடுக்க செய்து நாம் வாழ்ந்தா போதும், இல்லையா? எச்சகையை கூட காக்க, திருப்பாடல் இல்லையா, பசித்தோருக்கு உணவு கூடு, அங்கதான் ஆண்டவர் ஆட்சி இருக்குது. எச்சகையை கூட காக்கா ஓட்ட மாட்டேன், இல்லையா? நான் துண்டு நல்லா கொழுத்திருப்பேன். அவன் சாப்பிட்டானுக்குன்னு. லாசர் அந்த பிச்சைக்கார அந்த ஒரு பணக்காரனுடைய பார்த்தீங்களா நீங்க, லாசர் அந்த பணக்காரனுடைய வீட்டு வாசல உட்காந்துருப்பான், ஒரு பிடி சோறு போட மாட்டான் அந்த பணக்காரன். 2 பேரும் இறப்பார்கள். அந்த லாசர் அவர்கள் மடியில் வைக்கப்படுவார், இந்த பணக்காரன் நரகத்திலிருந்து கஷ்டப்படுவார். அபிரகாமே லாசருடைய விரல் நுனியில ஒரு டிராப் தண்ணி அணைச்சு எனக்கு என் நாக்கில் வர்ற மாதிரி விடுங்க, எனக்கு வேதனை தாங்கல சொல்லுவான் பணக்காரன். அதை போல தீய வழி சென்று நாமும் அந்த பணக்காரனை போல இருக்க வேண்டுமா? மாறாக இன்றைக்கு சொன்னாங்க பார்த்தீங்களா, ஒடுக்கப்பட்டோருக்கு வாழ்வு, பசித்தோருக்கு உணவு, இல்லையா, சிறைப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வு, கைம்பெண்கள் அனாதைகளை ஆதரிக்கின்ற குணம், இதை போல் நல்ல குணங்களை எல்லாம் நாம் பெற்று உண்மையாகவே கடவுளை
அரசராக ஏற்றுக்கொண்ட இறை மக்கள் நம்ம வாழணுமா? சிந்திப்போம். உண்மையாகவே நாம் ஆண்டவரை தலைவராக கொண்ட அந்த இறை ஆட்சிக்குள்ளும் வாழணும்னா இந்த மேற்கூறிய நற்காரியங்களை எல்லாம் கடைபிடிக்க முயற்சி செய்வோம். அவ்வாறு நாம் கடைபிடித்து வாழ்ந்தால் நமக்கெல்லாம் முதலாளி, நமக்கு அரசர் யாரு? கடவுள், தூய ஆவியான இறைவன், ஏசப்பா. நமக்கு என்ன தேவையோ அனைத்தையும் நம்முடைய அரசர் நமக்கு கொடுப்பாங்க. நம்ம அரசர் நமக்கு கொடுப்பாரு, அதுக்கு மாற்று கருத்தை கிடையாது. எனவே நாம் ஏசப்பாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவருடைய வார்த்தைகளை கடைபிடிக்கும் பிள்ளைகளாக, இறையாட்சிக்குட்பட்ட பிள்ளைகளாக, இறை அரசுக்குட்பட்ட பிள்ளைகளாக நாம் வாழ்வோமே என்றால் கடவுள் ஒரு அரசராக இருந்து தன் குடிமக்களுக்கு என்ன செய்யணுமோ அனைத்தையும் ஆண்டவர் நமக்காக செய்து முடிப்பார். இது உறுதி. நன்றி. சந்திப்போம்.